உதுத்து வச்சுருக்கிற உளுந்தை இதில் சேர்த்துட்டு தேங்காய் பூவும் சேர்க்குறோம். தேங்காய் பூ நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மேலேயே எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் ஈரம் இல்லாமல் நல்லா கிளறி எடுத்துடலாம். நல்லா ஈரமும் குறைஞ்சிருச்சு, அதே சமயம் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த பூரணத்தை மாற்றிக்கலாம். மேல் மாவை நல்லா பிசைஞ்சு இது உருண்டைகளாக ஊட்டி வச்சாச்சு. பூரணம் ரெடியாக இருக்குது ஸ்டஃபிங்க்கு. மோல்டில் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ அதுவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மோல்டில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். மோல்டில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த உருண்டை மாவை எடுத்து 2 பக்கமும் இப்படி அமுக்கிறேன். இப்படி அமுக்கிட்டு எவ்வளோ வேணுமோ, நான் சின்ன மோல்டு தான் வச்சுருக்கிறேன், இது மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே இப்போ பூரணத்தை வைக்க போகிறோம்.